முதலில் திரு பிரியன், முதலமைச்சருடைய இந்த கருத்து வரி தர மாட்டோம் என்ற இந்த கருத்து எதனுடைய வெளிப்பாடாக பார்க்க வேண்டியிருக்கு? இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லை, அது தொடர்ந்து அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவங்க வலியுறுத்துறதுனால எங்களுக்கு அது சாத்தியம் இல்லைன்னு ஒரு திருப்பி எடுத்து பல முறை சொல்லி கூட திருப்பி அதே மாதிரி உங்களை நீங்கள் ஃபண்ட்ஸை லூஸ் பண்ணுவீங்க, 5000 கோடி இழப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது சிஎம் ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். அதாவது நாங்கள் கலெக்ட் பண்ணுறதை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வினாடி கூட ஆகாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னவர் தான் நரேந்திர மோடி, குஜராத் முதல்வராக இருந்தவர். மாநிலத்தில் கலெக்ட் பண்ணுறதை உங்களுக்கு ஏன் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவர் தான் நரேந்திர மோடி. நாங்கள் என்ன மாநிலங்களின் பிச்சைக்காரர்களா என்று கேட்டவர் தான் நரேந்திர மோடி. இன்றைக்கி அவர் பிரதமராக இருக்கலாம், எல்லாம் பழசெல்லாம் நம்ம மறக்க முடியாது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் கேட்டதை நம்ம இப்போ இதாக எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு ப்ரீசிடென்ட், இதுக்கு முன்னாலே ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அவர் பேசுகிற விஷயத்துக்கும் அவர் எழுதுகிற லெட்டருக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்குது. அவர் நேற்று எழுதிய லெட்டர் இருக்குல்ல, அவர் பேசுகிற விஷயம் நீங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் அமுல்படுத்தணும், நீங்கள் பிஎம்ஸ்ரீ ஸ்கூலை கொண்டு வரணும், இல்லாட்டி 5000 கோடி இழப்பீங்க, இதெல்லாம் பேசுகிற நீங்கள் உங்கள் லெட்டரில் அப்படியே நீங்கள் பல்ட்டி அடிக்கிறீங்களே, ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க? ஏன் ஒய் ஆர் யூ நாட் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஏன் விஷயத்துக்கு வரமாட்டேறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் லெட்டரில்? ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இதை நம்ம காமிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. அந்த லெட்டரில் ஒன்று சொல்கிறாரு, தனித்துவமான கல்வி தேவைகளுக்கு ஏற்ப மாநிலங்கள் செயல்பட அனுமதிக்கிறது இந்த என்ஜிபின்றது. தனித்துவமான கொள்கை, எங்கள் கொள்கை இருமொழி எங்களுக்கு தனித்துவமான கொள்கை, அதுக்கு அனுமதிக்கிறதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ ஏன் எங்களை போய் ப்ரெஸ் பண்ணுறீங்க பிஎம்ஸ்ரீயில் 3 லாங்குவேஜ் கொண்டு வாங்கிட்டு? உங்கள் கேந்திரிய வித்யாலயா பிஎம்ஸ்ரீல 3 மொழி கொள்கைன்னு இல்லை, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும்னு நிர்பந்திக்கிறோன்னு சொல்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை 3 மொழி, அதில் 3 மொழி இருக்குல்ல, அதான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது. அதோட சேர்ந்தது தானே அது. அதில் இருக்கும்போது நீங்கள் அதையே எங்களை ப்ரெஸ் பண்ணுறீங்க. தனித்துவமான ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், நீங்கள் எதுக்கு அதில் உள்ள தலையிடுறீங்க? ரெண்டாவது நான் கேட்குறேன், the policy ensures every student has access to quality education in their mother tongue. இது அவர் சொல்கிறார் தர்மேந்திர பிரதான். இந்த பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி ஒவ்வொரு குழந்தையும் அவருடைய மதர் டங்கில் குவாலிட்டியான தரமான எஜுகேஷனை படிக்கிறதுக்காக உதவி பண்ணுதுன்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், எங்கள் பசங்க 37,000 ஸ்கூலில் 55 லட்சம் பசங்க, அதில் 1 லட்சம் பசங்க வேணால் இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம். உங்களுக்கு தெரியும் கணக்கு, நீங்கள் எஜுகேஷன் பார்க்குறதுனால 54 லட்சம் பேர் தமிழில் தான் படிக்கிறான் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும். தெரியல அவருக்கு? நாங்கள் மதர் டங்கை நாங்கள் தான் படிக்க வைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில், உங்கள் கேந்திரிய வித்யாலயில்? நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் இங்கிலீஷில் தானே படிக்க வைக்கிறீங்க. நாங்கள் எங்கள் மதர் டங்கில் படிக்க வைக்கிறவங்க தமிழில் படிக்கிறாங்க. எங்கள் பசங்க எங்கள் பிற்பட்ட ஏரியாலேருந்து வரவங்க, இல்லை பிற்பட்ட வகுப்புலேருந்து வரவங்க, இல்லை பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, இல்லை மலைவாழ் மக்கள், இல்லை விளிம்பு நிலை மக்கள் எல்லோரும் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் படிக்கிறாங்க. எங்களுடைய எஜுகேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கலாம் இல்லையா தேசிய கல்விக் கொள்கை? இல்லைங்க, சிபிஎஸ்இ பள்ளியில் தாய்மொழி கல்வியை நீங்கள் ஊக்குவிங்க. எங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஒரு மொழியை 3ஆவது மொழியாக கற்றுக்க சொல்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எங்கே இருக்குதுன்னு நான் கேட்குறேன். நாங்கள் தாய்மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் தாய்மொழி படிக்கிறாங்க. சயின்ஸ் அறிவியலாக இருந்தாலும் சரி தமிழில் தான் படிக்கிறாங்க. எல்லாமே தமிழில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. தமிழில் தான் 54 லட்சம் பேர் படிக்கிறாங்க இங்கே. அப்படி இருக்கும்பொழுது நான் கேட்குறேன், தனியார் ஸ்கூலில் ஹிந்தி கற்றுத்தராங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி கற்றுத்தராங்க, இது திமுக நடத்துகிற ஸ்கூலில் மட்டுமே ஹிந்தி கற்றுத்தராங்க, மற்ற ஸ்கூல்லாம் கற்றுத்தரதில்லை அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், எந்த ஒரு தனியார் பள்ளியாவது கவர்மெண்ட் ஒரு கண்டிஷன் போட்டு, ஐயா 2 கிளாஸ் நீங்கள் தமிழ் மீடியம் கிளாஸ் வைங்க அப்படின்னு சொன்னால் இந்த தனியார் ஸ்கூல்லாம் இருப்பானா? யாராவது இருப்பானா? எவனும் இருக்க மாட்டான். 2 கிளாஸ் தனியார் நீங்கள் தமிழ் மீடியம் நடத்துங்கன்னு சொன்னால் தமிழ் மீடியம் தான் நடத்தணும்னு சொன்னால் இருப்பாங்களா? ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழ் மீடியம் தான் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ். மதர் டங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த மதர் டங் எஜுகேஷன் தரமாக இருக்கா இல்லையா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க. அதுக்கும் அவரே பதில் சொல்கிறாரு 10வது பேரால். என்ன தெரியும், 8வது பேரால் என்ன தெரியுமா சொல்கிறார்? TN has always torch bearer of social and educational progress, pioneering some of the most டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ரொம்ப மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கல்வி திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்கின்றார். இட் இஸ் இன் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் ஷேப்பிங் மாடர்ன் எஜுகேஷன். மாடர்ன் எஜுகேஷனை ஷேப் பண்ணுறதுல ஃபோர் ஃப்ரண்ட்டில் தமிழ்நாடு இருக்கின்றார். uplifted marginalized communities and fostered inclusive learning environment.
இதெல்லாம் நீங்கள் எங்களுடைய எஜுகேஷன் எவ்வளவு தரமா இருக்குன்னு நீங்களே ஒத்துருக்கீங்க. அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அடுத்த கட்டமே தேவையில்லை. அடுத்த கட்டம் உங்களோட அடுத்த கட்டம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க ஏற்கனவே நாங்க அட்வான்ஸா தான் இருக்கோம். நாங்க உங்க அடுத்த கட்டம் எங்களுக்கு தேவையில்லை. இவ்வளவு தூரம் எங்க சொல்லிட்டு ஒரு தேசிய அளவுல ஒரு கொள்கை கொண்டு வரும்போது ஏற்கனவே அட்வான்ஸ்டா இருக்கு தமிழ்நாடு. நீங்க உங்க சொல்ல நீங்க வாய் வழியா பேசுறதுக்கும் வாயில பேசுறதுக்கும் நீங்க எழுதின லெட்டருக்கு என்ன சம்பந்தம்? நீங்க NAP ஏத்துக்கணும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும், இல்லாட்டி 5000 கோடி கிடையாதுன்றதுக்கும் நீங்க சொல்ற லெட்டருக்கு என்ன சம்பந்தம்? அடுத்த பாருங்க, அதே லெட்டர் இன்னொன்னு பாருங்க. The policy does not advocate imposition of any language. The policy does not advocate imposition of any language. அந்த பாலிசி வந்து எந்த லாங்குவேஜையும் அமல்படுத்துறதுக்கு வந்து அது வந்து அட்வொகேட் பண்ணல, அது வாதாடல. ஆக்சுவலா அது மட்டும் இல்லைங்க. லெட் மீ unequivocally state, நான் வந்து ரொம்ப உறுதியா சொல்லிக்கிறேன். என்ன சொல்றேன்னா, there is no question of imposing of any language on any state or any community. ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் 3வது லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்றீங்க? அது ஹிந்தி, நீங்க இன்னொரு இந்தியன் லாங்குவேஜ் சொல்லலாம். மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுக்கான காரணமா சொல்லப்படுது. அப்போ அது இல்ல அப்படின்றத அவரோட கடிதம் மூலமா சொல்றாரு. நாங்க இருமொழி கொள்கையை வச்சிருக்கோம், நீங்க வந்து மும்மொழி கொள்கையை சொல்றீங்க. அப்ப 3வது மொழிக்கு நீங்க வாதாட வேண்டாமா? நீங்க அப்புறம் ஏன் நீங்க வந்து the party does not, the policy does not advocate imposition of any language ன்னு சொல்றீங்க? வச்சிருக்கீங்க, கேப்போம். இல்லங்க, நீங்க இன்னும் முடிக்க விடுங்க. முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு 7 நிமிஷம் நீங்க பேசிருக்கீங்க. அடுத்தவர்கள் 7 நிமிஷம் பேசினாங்க. அதுல என்னங்க இருக்கு? முக்கியமான விஷயம் பேசும்போது 7 நிமிஷம் இல்ல, நீங்க மட்டுமே பேச முடியாதுல்ல, 5 பேர்ட்டையும் பேசணும்ல, கருத்து வாங்கணும். முக்கியமான சமயத்துல நீங்க விட்டு போனீங்கன்னா இப்படி எல்லாம் பேசுற தர்மேந்திர பிரதானுக்கு இல்ல 5000 கோடி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? தமிழ்நாடு யூனிக்கா இருக்குங்க. தமிழ்நாடு யூனிக்கா இருக்கு. இங்க வந்து இவ்வளவு எல்லாம் பேசிட்டு நாங்க வந்து அந்த லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லல, நாங்க அதுக்கு இம்போஸ் பண்ண சொல்லல, யார் மேல எதையும் திணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வாய்மொழியா 3 லாங்குவேஜ் நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? பேசுறது ஒண்ணு, எழுதுறது ஒண்ணா? ஓகே. திரு GK நாகராஜ், பேட்டியாக பேசும்போது தர்மேந்திர பிரதான் பேசியதற்கும் கடிதமாக கொடுப்பதற்கும் நிறைய முரண்கள் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறார் திரு பிரியன். உங்க பதில். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஒரு 2 நிமிஷம் இந்த நிலைமை ஏன் உருவானது, நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை எப்படி உருவானது அப்படின்னு ஒரு தனி தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் ராசா பேசினார். தொடர்ச்சியாக இவர்கள் எந்த மத்திய அரசுடைய திட்டங்களையும் மசோதாக்களையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கூட ஏற்றுக்கவில்லை. இவங்களுடைய முறைகேடு செய்வதற்கு எது சௌரியமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கட்சிக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் எது லாபமோ அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அணை பாதுகாப்பு மசோதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொல்றேன், அணை பாதுகாப்பு மசோதாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா புதிய குற்றவியல் சட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் மன்னர் காலத்து இந்த சட்டங்களை மாற்றி அமைத்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தாக்கல் செய்த தலைப்பை ஒட்டி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க நேரடியாக பாயிண்ட்க்கு வந்துறலாம்னு நான் நினைக்கிறேன். நேரடியாக இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம கடைசியில் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், முதல்ல ஏற்றுக்கொள்றோம், ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், பரிசீலனை செய்யறோம், பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு திடீர்னு இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப எங்கடாவது அரசு பள்ளி தரம் மேம்பட்டு விட்டால் மத்திய அரசு பணம் கொடுத்து PMC பள்ளிகள் அமைக்கப்பட்டு ஏற்கனவே நம்ம ராஜீவ்காந்தி காலங்களில் எல்லாம் நாம அந்த நவோதய பள்ளிகளை தடுத்து நிறுத்தி ஒரு 7 லட்சம் மக்களுடைய குழந்தை மாணவர்களுடைய வாழ்க்கையை நாம நிறுத்திட்டோம். தனியார் பள்ளியுடைய வருமானம் நவோதயா பள்ளிகள் மட்டும் வந்திருந்தால் 86 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 7 லட்சம் மாணவர்கள். நவோதயா பள்ளியை நிறுத்தினது யார் சொல்லுங்க சார்? யார் நிறுத்தினா? நவோதயா சொல்லுங்க. யார் நிறுத்தினா சொல்லுங்க. 2 கட்சி தான் நிறுத்தினீங்க. 2 கட்சியில குறிப்பா சொல்லுங்க. எம்ஜிஆர் நிறுத்தினா. பேர் சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? பேர் சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? எம்ஜிஆர் சொல்லுங்க. எம்ஜிஆர் நிறுத்தினா. ஜெயலலிதா நிறுத்தினாங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன் பாஸ் பண்றீங்க? ஏன் பாஸ் பண்ணீங்க? சொல்லுங்க சார். எம்ஜிஆர் சொல்லுங்க. எம்ஜிஆர் தான் நிறுத்தினாங்க.
ஏன் பயப்படுறீங்க? எம்ஜிஆர் பேர் சொல்லக்கூடாதா? ஜெயலலிதா பேர் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. சொல்லிட்டீங்க, தொடர்ந்து சொல்லட்டும். அவங்கள விட நீங்க மோசங்கற நானு. ஆமா சார், எம்ஜிஆர் தான் நிறுத்தினார் நவோதயாவை. எம்ஜிஆர் தான், சொல்லுங்க பேர் சொல்லுங்க. நீங்க கொண்டு வர வேண்டியதானே? நீங்க கொண்டு வர வேண்டியதானே? யார் வேண்டாமா? நீங்க நிறுத்தினது தலைவர் பேர் சொல்லுங்க சார். எம்ஜிஆர் பேர் ஜெயலலிதா பேர் விட்டுட்டு நீங்க திமுக அவரோட வாய்ப்புல அவர் பேசிட்டோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா நவோதயா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அவருக்கான நேரத்துல பேசிட்டோம். வரலாற்று சில விஷயத்தை மறைச்சிட்டு போறாரு. நீங்க அதையே ஒரு 4-5 தடவை சொல்லிட்டீங்க. சொல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அவரு. சில விஷயத்தை பக்கங்களை காணும் முடியாது. சில பக்கங்களை காணும் போயிட்டான்னு அர்த்தம். திரு பிரியன், உங்க வாய்ப்புல சொல்லுங்க திரு பிரியன். தப்பா சொல்லும்போது எப்படிங்க விட முடியும்? முதல்ல சொன்னது இன்னொரு தப்பா சொல்லி இருக்காரு. ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருங்க. உங்க வாய்ப்புல வரும்போது அதை இன்னும் நீங்க அழுத்தம் திருத்தமா கூட சொல்லலாம். சப்ஜெக்ட் போடுவோம் நாங்க. அப்பப்போ மறத்தா அதுக்காக நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. விவாதம்னா அது ஒரு முறை மறத்தா போதும்ல திரு பிரியன். சரி சொல்லுங்க திரு ஜி கே. இது மாதிரி சொல்லிட்டே போனா மறக்காத இருக்க முடியுமாங்க? எங்க அவர் சொன்னது நான் மறக்கவே இல்லை. எவ்வளவு இருக்கு? மறுக்கணும் சார். சும்மா போகாதீங்க, மறுத்து சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். மறுத்து சொல்லுங்க, மறுக்கணும். அதான் விவாதம். நீங்க சொல்றதை கேட்டு போறது இதுல பொதுக்கூட்டமா? இதுல பொதுக்கூட்டமா? அது திரு பிரியன் நீங்க பேசுறத மறுக்கணும் சார். உங்க வாய்ப்பு வரும்போது மறுங்க சார். நடுவுல மறுப்பு இருந்தா ஒரு முறை மறுத்துட்டு விட்டுருங்க சார். அவருக்கான நேரத்துல அவர் பேசணும்ல. கடந்து போறாரு. இல்ல ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருந்தா எப்படி அவங்க பேசுவாங்க? கடந்து போயிட்டு இருக்காரு சொல்றதுக்கு. சொல்லுங்க திரு ஜி கே நாகராஜ். பசங்களம்மா சில விஷயத்தெல்லாம் விட்டு போனா வேண்டாமா? அபிநயா பேசலாம். தொடர்ந்து சொல்லுங்க திரு ஜி கே நாகராஜ். பேசுங்க, ஒழுங்கா பேசுங்க. நேரலையில் இருக்கேன். நீங்க இப்படி பேசுனா எப்படி நான் பேச முடியும்? திரு பிரியன் அனுமதி கொடுத்தா பேசலாம். நியாயமே இல்ல சார். நீங்க நியாயமா பேசினா பரவாயில்ல. இல்ல திரு பிரியன், இது சரியில்லை திரு பிரியன். ஏங்க அவர் தப்பா பேசுறாரு, நீங்க கேட்க மாட்டீங்க அவரை. சார் ஏங்க அந்த கமிட்டி போட்டு எதுக்காக? அந்த கமிட்டி போட்டு எதுக்காக? பிஎம்சிக்காக போட்டாங்க கமிட்டி. அது கேட்டு பாருங்க. பிஎம்சிக்காக போட்ட சாரே கேளுங்க. திரு பிரியன் எனக்கு டைரக்ஷன் கொடுக்க வேண்டாம். அந்த கமிட்டிக்கு இதுக்கு சமகர சிக்ஷாக்கு சம்பந்தம் இல்ல. இங்க நெறியாளர் யாரு? அதாங்க உங்ககிட்ட சொல்றேங்க. அதானே அவருக்கான நேரத்துல நீங்க பேச விடுங்க சார். அவர் பேச விட மாட்டீங்க. அந்த கமிட்டி எதுக்காக போட்டாங்க? கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் போயிடுச்சு திரு பிரியன். சொல்லுங்க கமிட்டி எதுக்காக போட்டான்னு சொல்லுங்க அவர்ட்ட. அவர் ஒரு பொய்யா சொல்றாரு. அது சொல்லுங்க. சார் அது ஒரு வழியில மறந்துட்டு போயிடலாம்ல. அதை மட்டும் நான் உதிரி போக முடியும். நீங்க பேசவே விட மாட்டேங்கறீங்களே. சொல்லுங்க நவோதயா பள்ளிகள்ல 7 லட்சம் குழந்தைகளுடைய 85% கிராமப்புற மாணவ மாணவிகளுடைய இலவச கல்வி போயிடுச்சுங்க. 600 பள்ளிகள் இந்தியா முழுவதும். சொல்லுங்க தடுத்தது யாரு? திராவிட கட்சிகள். அங்க மட்டும் திராவிட கட்சி வந்துரும். மற்ற திமுக சொல்லும்போது திராவிட கட்சி வராது. திமுக வரும் உங்களுக்கு. எம்ஜிஆர் சொல்லுங்க. எம்ஜிஆர் சொல்லுங்க. எம்ஜிஆர் இது எந்த வகையில சரியா இருக்கும்னு எனக்கு இப்படி போனா என்னங்க அர்த்தம்? சார் ஒவ்வொரு வரைக்கும் நீங்க இப்ப மறுத்து சொல்லிட்டே இருப்பீங்க. இது மாதிரி பேசினா என்னங்க அர்த்தம்? விவாதம் அடுத்த கட்டத்துக்கு நகரவே விட நவோதயா மாட்டீங்க. முதல்ல நிறுத்தியது எம்ஜிஆர் தாங்க நிறுத்தினாரு. இல்ல உங்க விருப்பத்தின் அடிப்படையில தான் விவாதம் நடத்தணுமா? ஐயோ என்னங்க அப்படி தப்பா சொல்றா? நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க? சார் 6-7 முறை திராவிட கட்சி எம்ஜிஆர் சொல்லாம திராவிட கட்சிகள் சொல்றாரு. முதல்ல நிறுத்தியது எம்ஜிஆர். உங்க நோக்கம் எனக்கு புரியல திருப்பிரியன். ஏங்க இது என்னங்க நோக்கம் இருக்கா? தப்பா சொல்றாரு. அவர் பேசி முடிச்சோன்னா மறுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்க தப்பா சொல்லும்போது நீங்க பாத்துட்டீங்க. நீங்க அந்த மறுப்பு கருத்து தெரிவிக்கிறதுக்கு இன்னும் 2 பேர் கூட இருக்காங்க. அவங்கள கூட பேச விட மாட்டீங்களே. ஏங்க அவர் சொல்லும்போது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்க. சரி திரு ஜி கே நாகராஜ். இல்ல வேண்டாம். அத நான் பாத்துக்கிறேன் திருப்பிரியன். நீங்க பாத்துக்கோங்க. நீங்க பாக்குறதுனால தான் கேக்குறேன் நானு. இல்ல